ஹலோ ஆல். என்னோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு 1.5 இயராக பிஎம்ஜே பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன பெயின் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலி டயக்னோஸ் பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து 1 இயர் ஆச்சு. அதை டயக்னோஸ் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்தோம். அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க. அது பண்ணோம். பட் அதை வந்து எந்த க்யூரும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஆர்த்தோ சர்ஜனை போய் பார்த்தோம். ஆர்த்தோ சர்ஜனை போய் பார்த்தோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. அதுவும் எடுத்து பார்த்துட்டோம். அதுலேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு பெயின் கில்லர் கொடுக்குறோன்னு சொல்லி பெயின் கில்லர் கொடுத்தாங்க. அது சாப்பிட்டது அவங்களுக்கு வந்து வேறு பீரியட் சைக்கிளில் வந்து ப்ராப்ளம் வந்துடுது. ஸோ அதனால் அவங்களால எந்த அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அது அன்க்யூரபிளாகவே இருந்துச்சு. அதுக்கான சொல்யூஷன் என்ன, டயக்னைசேஷன் என்ன, எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஸோ நாங்கள் வந்து இது செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தடவை இன்ஸ்டா செக் பண்ணும்போது பார்த்தா அதில் வந்து சாரை பற்றி சில டீட்டெயில்ஸ், சார் வந்து சில ட்ரீட்மெண்ட்ஸுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி நான் பர்டிகுலராக ரொம்ப டீட்டெயில்டாக எடுத்து போகும்போது பார்த்தா அதில் நிறைய சொல்லியிருந்தாங்க. பட் அதே போல் நான் சர்ப்ரைஸ்டாக ஐ ஹியர் தட் என்னோட ரிலேஷன்ஸும் வந்து இங்கே ஆல்ரெடி காட்டியிருக்காங்க. பெரிய பெரிய ஸ்டார்ஸ், செலிபிரிட்டிஸ் எல்லாரும் இங்கே வந்து அதுக்கான நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இங்கே எடுத்துக்கிறாங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கும்போது மெயினாக நம்மளோட போன்லையோ இல்லை வேறு எதில் ப்ராப்ளம் சொல்லி அவங்க கரெக்டாக சார் வந்து பர்ஃபெக்டாக டயக்னோஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட்டு ஐ ஹியர் ஃப்ரம் மை ரிலேஷன்ஸு, ஆல்சோ செலிபிரிட்டிஸாக கூட சில இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதைப்படி நாங்கள் சரி வந்து செக் பண்ணலாமே, சும்மா வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லி தான் வந்தோம். அதுக்கப்புறம் தான் அவங்களோட ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருந்தது. டோட்டலாக மெடிசின்ஸ் எதுவுமே கிடையாது, இன்ஜெக்ஷன்ஸ் கிடையாது. ஜஸ்ட்டு அவங்க சொல்கிற ப்ராப்பர் அவங்க சொல்கிற டோட்டலாக அவங்க பண்ணுற ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்குது. ஸோ அது ஆர்த்தவும் கிடையாது, இதுவும் கிடையாது, ஆயுர்வேதிக்கு கிடையாது. இது வந்து டோட்டலாக அவங்களோட டிஃப்ரெண்ட் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே போல் மெடிசின்ஸு டோட்டலாக எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து மெடிசின்ஸ், அதே போல் இன்ஜெக்ஷன்ஸ். அவங்க வந்து ஏன்னா நாங்கள் முன்னாடி பார்த்த ஆர்த்தோவாக இருக்கட்டும், இல்லை இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களோட வேல அவங்க வந்து கொடுத்தாங்க. பட் ஆனால் அது எதை க்யூரபிள் இல்லாமல் அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. பிகாஸ் ஷீ இஸ் கெட்டிங் க்யூர் நவ். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகிட்டு இருக்கு. அவங்களால முன்னாடி கழுத்து பெயின், அதாவது நெக் பெயின் இருந்தது, ப்ளஸ் டிஎம்ஜே பெயின் சொல்லுவாங்க. டிஎம்ஜே பெயின்னாக்கா அவங்களால வந்து வாயை கூட அசைக்க முடியல, சாப்பிட முடியல, பேச முடியல, ஈவன் சிரிக்க கூட முடியல. ரொம்ப அன்பியரபிள் பெயின். திடீர்னு எந்திரிச்சு அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களால பியர் பண்ணவே முடியல. ஸோ அதனால் இமீடியட்டாக நான் கூட்டிகிட்டு வந்து சார்கிட்ட காட்டி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சார் வந்து அது இமீடியட்டாக கொஞ்சம் இப்போ எனக்கு க்யூர் கிடச்சிருக்கு. லிட்டில் பிட் க்யூர் கிடச்சிருக்கு. இன்னும் ஸ்டில் வி ஹாவ் சம் ப்ராசஸ் ஆல்சோ. கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிடும்னு நான் நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி ரொம்ப தேங்க்ஃபுல். நான் ரொம்ப தேங்க்ஃபுல் பண்ணுறேன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபோக்ஸ்.